சுகபத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த வாரம் முழுவதும் உங்களை சுகபத்திரமாய் வழி நடத்துவார். உங்கள் வீட்டிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொருத்தருடைய பிரயாணங்களில் என் தேவ கரமும் தேவ பிரசன்னமும் கூட இருந்து நடத்தும். உங்கள் வீட்டின் அப்பம் தண்ணீர் எண்ணெயை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் தம்முடைய பரிபூரணத்தை கட்டளையிடுவார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஓ, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் தேவனாலே எல்லாம் கூடும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், ஓ, அவருடைய ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, ஒரு உறுப்பு, சின்ன அவயவம் கூட அது ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் இந்த 4வது மாதத்திலே உங்களுக்கு நிறைவேறப் போகிறது. கர்த்தர் ஊழியர்கள் மூலமாய் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவருடைய தண்ணி ஜபத்தில் கர்த்தர் உங்களை தேற்றின வார்த்தைகள், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் இந்த மாதத்தில் அப்படியே நன்மைக்கு ஏதுவாய் அது நடக்க போகிறது. அது நன்மைக்கு ஏதுவாய் நிறைவேறப் போகிறது. ஓ, நன்றியோடு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டி நீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நிறுத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் தலை குனிந்த இடத்துலலாம் எங்கள் தலைகளை நீங்கள் உயர்த்தினீங்கப்பா. நாங்கள் நோகடிக்கப்பட்ட பொழுதும் ஆண்டவரே, நொந்து இருந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதித்தீங்கப்பா. எல்லாவற்றிற்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலும் இப்பொழுது நாங்கள் தியானிக்கிற வேத பகுதி, வேத வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாறட்டும்பா. கர்த்தாவே, உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடி மறைத்து ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீது நீங்கள் வைப்பீராக. இந்த காலை நேரத்திலும் தேவனே, உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற என் ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உம்முடைய கிருபையினால் நீர் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பி கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் ஜெயமாய் அவர்களை நடத்தும்படியாக, ஜெய கிறிஸ்து நீங்கள் முன்னாடி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். என் கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். நாம் எல்லாரும் தயவு செய்து உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்ம சுருக்கமாக இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 2 ராஜாக்கள், நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு வேத வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 16வது 17வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16யும் 17யும் 16லிருந்தே வாசிங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18வது வசனத்தையும் வாசிக்கலாம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, தேவ சமூகத்துக்கு இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கப்படும்படிக்கு. அல்லேலூயா. அப்போ இது வேதத்தில் ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி. யோசபாத் ராஜா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காலத்தில் நடந்த ஒரு காரியம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மோவாபுடைய ராஜா பார்த்திங்கன்னா இவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார். மோவாபுடைய ராஜா விரோதமாக எழும்பி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி ஒரு பெரிய போருக்கு ஆயத்தமாகறாங்க. அப்போ இதில் 3 ராஜாக்கள் போகிறாங்க. இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, யோதாமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். அந்த மோவாபின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறபடினால இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு போருக்காக ஆயத்தமாகறாங்க. அப்போ ஆயத்தமாகிற ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வாசிக்கப்போம். 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிட்டான். நீங்கள் 4வது வசனம் வாசிக்கும் பொழுது, மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாக இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருக்குது. அப்போ ஒரு பெரிய ராஜா தான், பெரிய படை தான். இந்த 3 பேருடைய படையை விட பெரிய படை தான் அவங்க படை.
இப்போ 7 நாள் அவங்க போகிறாங்க, 7 நாள் ஒரு ட்ராவல், 7 நாள் சுற்றி திரிந்ததுக்கு பிறகு தண்ணி இல்லாமல் போயிடும். தண்ணி இன்றைக்கி ரொம்ப அவசியம் மனிதனுடைய வாழ்க்கையில். தண்ணீர் ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம். இப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த தண்ணி இல்லை அப்படின்ன உடனே அவருடைய விசுவாசங்கள் குறையுது. நம்ம பாடுறோம் இல்லையா, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத ஜீவ நதியாக வாரும் போதகரே அப்படின்னு சொல்லி பாடுறோம். அப்போ ஜீவ தண்ணீர் ஆவியானவரும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜீவ தண்ணீர் ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய இடைப்படுதல், ஆவியானவருடைய அபிஷேகம் எப்பமெல்லாம் குறையுதோ விசுவாச குறைவும் வந்துடும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால தான் நீங்கள் வேதத்தை நல்லா வாசிங்க. ஏன்னா வேத வசனம் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட ஒரு காரியம். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க டெய்லி ஒரு அரை மணி நேரமோ 20 நிமிஷமோ 10 நிமிஷமோ நல்லா ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷைகளில் நீங்கள் உங்களுக்கு தனி அறைகளில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ யோசபாத் இப்போ என்ன நடக்குது, 11வது வசனத்தை வாசிப்போம். ம் 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 அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தண்ணி இல்லை, ஒரு தேவ ஆலோசனை வேணும். எப்பமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோர்வு, ஒரு விசுவாச குறைச்சல், ஒரு கடக்க முடியாத ஒரு கடினமான பாதை, இதெல்லாம் உங்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப தேவை தேவனுடைய ஒரு ஆலோசனையும் தேவனுடைய ஒரு கிருபையும் கர்த்தருடைய வழி நடத்துதலும் உங்களுக்கு வேணும். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். சில நேரம் நம்முடைய மாம்ச பலன் ஒன்று இருக்குது, மாம்சத்தினுடைய ஞானம், படிப்பு ஞானம் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அந்தந்த டைமுக்கு நம்மளுக்கு அது உதவி செய்யும், கரெக்டு தான். ஆனால் தேவ ஞானம் அப்படிங்கிறது கர்த்தர் கொடுக்குற ஒரு ஞானம், அதை விலை கொடுத்து நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் 12 வருஷம் படிக்கிறீங்க, பள்ளி படிப்பு, அதுக்கு நீங்கள் ஒரு கரையம் செலுத்துறீங்க, கல்லூரி படிப்புக்கு ஒரு கரையம் செலுத்துறீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு படிப்பு, நம்ம இருக்கிற பணங்கள் காசுகளை வச்சு நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வி ஞானம். கல்வி ஞானம் நமக்கு எதுக்கு உதவும், நம்மளுக்கு ஒரு வேலைக்கு, ஒரு வெளி இடத்துக்கு போகும்போது வரும்பொழுது எல்லா காரியத்துக்கும் அந்த கல்வி ஞானம் தேவை. ஆனால் தேவ ஞானத்தை தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது மாத்திரம்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த 40 நாட்களில் நீங்கள் காலை நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறீங்க, ஒரு தேவ ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு நிரப்புவார், ஒரு தேவ ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு வருகிற நாட்களில் கொடுப்பார். இப்போ என்ன நடக்குது, அந்த எலிசாட்ட போன உடனே எலிசா 15வது வசனம், நம்ம 2 ராஜாக்கள் 3:15 வாசிங்க. அல்லேலூயா. இப்போ சுரமண்டல வாத்தியக்காரன், ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வந்து கொஞ்ச நேரம் அந்த எலிஷா பார்த்திங்கன்னா ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறார், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஆண்டவரை துதிக்கிறது மாதிரி, ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்கிறது மாதிரி பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிதாக வரும். நீங்கள் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதும், உண்மையாக ஆண்டவரை துதிக்கும் பொழுதும், உண்மையாக நீங்கள் கர்த்தருக்காக உங்களுடைய ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, சர்வாங்க தகன பலியை சொல்லும் பொழுது நடக்காத காரியங்கள், திறக்காத கதவுகள் எல்லாவற்றையும் திறக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிற்று. ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். துதிக்கிறவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்குதான். உண்மையாக துதிக்கிறவங்களிடத்தில் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. இப்போ தான் இந்த வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு. அப்போ நான் இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் காற்றை பார்க்க மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க. ஒரு தண்ணீருக்கு அவசியம் ஒரு காற்றும் ஒரு மழையும். கார் மேகம் இருக்குது அப்படின்னா அந்த கார் மேகம் காற்றினுடைய அந்த திசையில் அப்படியே நடத்தி கொண்டு போய் எந்த இடத்துல குளிர்ச்சியான பகுதி இருக்கோ அது குளிர்விக்கப்பட்டு மழையாக பெய்யுது. இதுதான் அந்த மழையுடைய ஒரு அறிவியல். அப்போ ஒரு காற்று மனுஷனுக்கு ரொம்ப ஒரு முக்கியம்.
பொதுவாக சொல்லுவாங்க, ஆடி மாதத்தில் ரொம்ப காற்றடித்தா மழை நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல காற்று அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்தான், ஒரு ஆதாரம். காற்று இல்லைன்னா மனுஷன் என்ன பண்ண முடியாது? சுவாசிக்கவே முடியாது. அப்போ காற்று. அடுத்தால மழை ரொம்ப முக்கியம். அப்போ இந்த காற்றும் மழையும் அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப ஒரு ஆதாரம். காற்றும் மழையும் இருந்தால் தான் தண்ணீர். அப்போது இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுது, நீங்கள் காற்றை பார்க்க மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கில் தண்ணீர் வருது. பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில குறைகள். நம்ம வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கும். சில நேரம் சில குறைகள் நிமித்தம் நம்ம சோர்ந்து போயிடுவோம். 7 நாள் அவங்க சுற்றி வந்ததுக்கப்புறம் தண்ணி இல்லாதனால சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு சின்ன குறையாக தான் இருக்கும், சில நேரத்தில் நம்மளுக்கு அது சோர்வு பெருசாக இருக்கும். எவ்வளவோ குறைவுகளெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு, எவ்வளவோ குறைவுகளெல்லாம் நம்ம சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் சில நேரங்களில் ஒரு சிறு குறைவு நம்மளை பெரிய சோர்வுகளை கொண்டு போகும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி தான் அந்த பள்ளத்தாக்கு என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு குறைவுகளாக இருக்குது. இப்போ தீர்க்கதரிசி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை வெட்டுங்க. ஏன் அந்த பள்ளத்தாக்குகளில் வாய்க்காலை வெட்ட சொன்னார் அப்படின்னா 3 காரியம். ஒன்று அவங்களுடைய கீழ்ப்படிதல். அவங்க ஏற்கனவே ஃபிசிக்கலாக ஒரு டயர்டில் இருக்காங்க, ஃபிசிக்கலாக ஒரு சோர்வு. 2வது அவங்க மன ரீதியாகவும் சோர்ந்து போயிட்டாங்க. ஆனாலும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்க. உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. அதனால தான் சொல்லியிருக்குது, பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அப்போது அந்த நாளில் பாருங்கள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. அந்த பள்ளத்தாக்கில் அந்த வாய்க்காலை வெட்டும் பொழுது பள்ளத்தாக்கில் கிடக்கிற காஞ்ச செடி, காஞ்ச இலை, முள் எல்லாம் என்ன பண்ணோம்? அதாவது தூர் வாடுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி குளங்களெல்லாம் தூர் வாடுறாங்க. அது தூர் வாரினா தான் பெய்கிற மழை அதில் தேங்கி நிற்கும், அது மக்களுக்கு பிரயோஜனம். இப்போ தூர் வாடுறது, அந்த வாய்க்காலை வெட்டுறது அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம், ஒரு அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக நம்ம வாழ்க்கையை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை குறிக்கும். சில நேரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்க்க, இப்போ நீங்கள் 40 நாள் ஜபம், இன்றைக்கி 29 நாள், இன்னொரு 11 நாளில் இந்த ஜபம் முடிய போகுது. இந்த 40 நாளுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு வந்ததுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுருக்கணும். நீங்கள் சொல்லணும், இந்த மாதம் முடியும் பொழுது, ஏப்ரல் முடியும் போது 40 நாள் நாங்கள் உண்மையில போய் ஜபித்தோம், ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செஞ்சார், பெரிய ஒரு அதிசயத்தை செஞ்சார் சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சியாக மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில். அப்போ இந்த பள்ளத்தாக்கில் வாய்க்காலை வெட்டுறாங்க. அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற மண், கல், ஒருவேளை காஞ்ச முட்செடி கூட கிடந்திருக்கும். தண்ணிக்குள்ளே முள் கிடந்தால் எப்படி இருக்கும்? கஷ்டம் தானே. அப்போ அதனால் பாருங்கள், எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணுறாங்க. அவங்க என்ன தான் ஒரு சோர்வாக இருந்தாலும், என்ன தான் ஒரு ஃபிசிக்கல் டயர்டாக இருந்தாலும் சரி, அந்த கீழ்ப்படிஞ்சு வாய்க்காலை வெட்டுறாங்க. அப்போ அந்த வாய்க்காலை வெட்டுறது கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாகவும், தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்கு ஒரு அடையாளமாகவும் காணப்படுகிறது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் சில பரிசுத்தமான குலைச்சலின் காரியம், ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை அப்படின்னா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணணும்? ஒப்புரவாகணும். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் மனஸ்தாபப்படணும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னா அவர் பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரமல்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 20வது வசனத்தில், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால தேசம் தண்ணீரால், ரொம்ப முக்கியமான காரியம், பலி செலுத்தப்படக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் இந்த 40 நாள் ஜபத்திற்கு பிறகு எப்படி நீங்கள் இந்த 6 மணி ஜபத்துக்கு 5:45 5:50க்கெல்லாம் நீங்கள் வர்றீங்க, இதே போல் ஒரு டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 5:30 ஒரு 6:30 உங்கள் வேலை ஈஸியாக செய்யலாம். நீங்கள் ஜபிக்கிற ஜபந்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆணிவேர் மாதிரி, நீங்கள் அந்த ரங்கத்தில் ஜபிக்கிற ஜபந்தான் வெளியரங்கமான பதிலை கொண்டு வரும். அப்போ மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரம். அப்போ நீங்கள் காலமே பலி செலுத்துகிற ஒரு ஜனமாக இருக்கணும், காலமே. அப்போது அதனால தான் சொல்லுவாங்க, 3 மணிக்கு எந்திரிச்சு ஜபிச்சா மகா கிருபை கிடைக்குமா, பெரிய பெரிய கிருபைகள் உங்களுக்கு கிடைக்கும் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜபிச்சா. 4 மணிக்கு எந்திரிச்சு ஜபிச்சா சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜபிச்சா ஆண்டவருடைய தயவு கிடைக்குமா.
5 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இறக்கம் கிடைக்குமா? சப்போஸ் 5 மணிக்கு எந்திரிக்க முடியல, 6 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் காலையிலே முதல்ல ஜெபிக்கிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராம். அப்போ ஒவ்வொரு மணி நேர ஜெபத்துலேயும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க முடியும்னா 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஓய்வு எடுத்துட்டு நீங்கள் எழும்பலாம். அப்போது இந்த நாளில் நீங்கள் காலமே பழி செலுத்துவதற்கு நீங்கள் பழகி கொள்ளுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நான் இன்றைய சிந்தனைக்கு நேற்று ஒருத்தருடைய சிந்தனையை வாசித்தேன். 6 மாதம் தொடர்ச்சியாக விடாமல் காலையில் எழுந்து ஜெபிக்கிறவனுக்காக புதிய வழிகள் திறக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சிந்தனைக்கு போட்டிருந்தார். உண்மையிலே நம்ம ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிச்சோம்னா மறுநாள் காலையில் எழுந்திக்கிறது சிரமமாகி போயிடுது. ஆனால் நம்முடைய ஃபிசிக்கல் டயர்டு, மென்டல் டயர்டு எதெல்லாம் இருந்தாலும் சரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் காலமே பலி செலுத்துங்க. அப்போ மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அப்போ பள்ளத்தாக்குகள் இருந்த அந்த இடத்துல ஒரு தேசமே தண்ணீரால் நிரப்பப்படுது. அப்போ தேசம் தண்ணீரால் நிரப்பப்படுகிறது அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா ஒரு முழு குடும்பம், உங்கள் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுகிறது, இந்த சபையே ஆசீர்வதிக்கப்படுகிறது. நாம் இருக்கிறதுனால இந்த பகுதி ஆசீர்வதிக்கப்படுகிறத குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக 22 நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். வாசிங்க. ம் 23 வாசிங்க. பட்டணங்களை இடித்து ஓகே போதும். இப்போ நான் முடிக்கிறேன். இப்போ இந்த மோவாபியர் காலமே எழுந்து பார்க்கும் பொழுது இவங்களுடைய குடிக்கிற தண்ணீர் அவங்களுக்கு ரத்தம் போல காணப்படுது. அல்லேலூயா. பாருங்கள், கண்ணை மாற்றி விடுதார் ஆண்டவர். குடிக்கிற தண்ணீர் இவங்க ஆடு மாடு குடிக்குது, மனுஷன் குடிக்குது, எல்லாம் பலப்படுறான் தண்ணி குடித்து. ஆனால் மோவாபியருக்கு அது ரத்தம் போல் தெரியுது. உடனே மோவாபியர் ராஜா சொல்கிறான், அந்த 3 ராஜாக்களும் ஒருத்தர் சண்டை போட்டு வெட்டி மாண்டுட்டாங்க. வாங்க உள்ளே போகிறோம். இவங்க கர்த்தர் கொடுத்த தண்ணியை குடித்து பலப்பட்டு இருக்கிறாங்க. நான் உங்களை சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தினால நீங்கள் பலப்பட போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போடுற நன்மையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையினால் நீங்கள் சத்துருக்களை ஜெயிக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், எளிதாக அந்த மோவாபியர் அவங்களா உள்ளே போகிறாங்க, இவங்க அழகாக அவங்கள ஜெயிக்கிறாங்க. அப்போ நான் இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்குகள், குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள், ஏதோ ஒரு குறைவோடு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. சில குறைவுகளுக்காக ஜெபித்து நீங்கள் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குங்க தண்ணீரால் நிரப்பப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற மோவாபியர்களுடைய வல்லமையும் கர்த்தர் அளிப்பார். எல்லாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த வாரத்தில் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்துக்கு இவங்க காற்றை பார்க்கக்கூடாது, மழையை பார்க்கக்கூடாது, தண்ணீருக்கு இந்த 2 தான் ஆதாரம். ஆனால் என் கர்த்தர் நீர் எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஆதாரமாக இருக்கிறீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கிறீங்க. நாங்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி அடைவதற்கு நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கிறீங்க. எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கிறீங்க. எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவரே, எங்களுக்கு காற்று மழை போன்ற காரியங்கள் இல்லாவிட்டாலும் என் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்குகள் குறைகளையெல்லாம் நீங்கள் மகிமையில் நிறைவாக்க போகிறீங்கப்பா. அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மோவாபியரையும் ஒப்பு கொடுக்கிற தேவன், எங்களோடு போராடின எல்லா விதமான சத்துருவின் வல்லமைகள், அந்தகார வல்லமைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் இனி நிர்மூலமாக்கி
கர்த்தர் நீர் இங்கே நடத்த போகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் என்னுடைய எல்லா பிரயாணங்கள், போக்குவரத்துகள், எல்லா காரியங்களையும் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. எடுக்கிற முயற்சியில் ஒரு ஜெயத்தை கொடுங்க. கர்த்தர் தாமே உடைய கரத்தின் நிழலினால் மூடி மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.